புதுவரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். யூடியூபுகளை கட்டுப்படுத்தும் காலம் வந்துவிட்டது அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் குமரேசன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிருந்தார். எதற்காக இந்த பதிவு வந்தது, எதற்காக இந்த கருத்தை மாண்புமிகு நீதியரசர் குமரேசன் அவர்கள் முன்வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப நாட்களாக, கடந்த 10 நாட்களாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்ன அப்படின்னா, யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது குறித்தான செய்தி தான். தமிழகம் முழுக்க மட்டுமல்லாமல் உலகம் உள்ளா இருக்கக்கூடிய வியாபத்திருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் சவுக்கு சங்கர் கைது தான் இன்றைக்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா, பெண் காவலர்களை அவதூறாக பேசியது குறித்தும், ஒரு தனி மனிதனை மையப்படுத்தி டார்கெட் பண்ணி பேசுறது குறித்தும், இது போன்று பல்வேறு வழக்குகள் குறித்து யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்து தற்போது காவலில் வைத்து நீதிமன்றங்கள் விசாரணையில் வைத்து இன்னைக்கு தொடர்ந்து அந்த கேஸை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம். இந்த சவுக்கு சங்கர் செய்தியை அடுத்துதான் மாண்புமிகு நீதியரசர் குமரேசன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். யூடியூபுகளை கட்டுப்படுத்தும் காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக தாங்க, யூடியூபுகளை கட்டுப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது தான். நீதியரசர் சொல்கிற மாதிரி கட்டுப்படுத்தணுமா அல்லது யூடியூபுகளை முறைப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள் மூலமாக, ஊடகங்கள் வாயிலாக சில பத்திரிகையாளர் சங்கங்களின் தலைவர்களும் இந்த கோரிக்கையும் இந்த வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது யூடியூபுகளை கட்டுப்படுத்த வேண்டாம், அதை முறைப்படுத்துங்க அப்படின்னு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் தோழர் DSR சுபாஷ் அவர்கள் ஒரு வேண்டுகோளை மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். யூடியூபுகளை அந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த விட முடியுமா, கட்டுப்படுத்த தேவை இருக்கிறதா, அவசியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு காலத்தில் அச்சு ஊடகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். அந்த அச்சு ஊடகத்தின் வாயிலாகத்தான் அரசு கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்டையும், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கிட்டையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஊடகமாக அச்சு ஊடகம் பயன்பெற்றது. மக்களின் குறைகள், அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள், இது குறித்து அரசுகிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்திரிகை மூலியமாக அச்சு ஊடகத்தின் வாயிலாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அந்த கருத்துக்களை அரசாங்கத்திடம் கொண்டு சென்று சேர்க்கின்ற வேலையை இந்த அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா செயல்பட்டு கொண்டிருந்த காலம். ஆனால் இன்று எப்படி இருக்கிறது? அச்சு ஊடகம் காலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் அது மட்டும்தான் மீடியா, அச்சு ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி மட்டும்தான் மக்கள்கிட்ட உண்மையான செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு ஆயுதமாக, ஒரு ஊடகமாக பயன்பட்டது. ஆனால் இன்று அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், டிஜிட்டல் மீடியா, இன்று சோசியல் மீடியா, நாளை இதை விட வேறு என்ன கூட வர வாய்ப்பு இருக்கிறது. நாம் அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பொறுத்துத்தான் நம்ம அடுத்தடுத்த பயன்பாடுக்குள்ளே நம்ம போக இருக்கிறோம். தற்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, சவுக்கு சங்கர், யூடியூபர் சவுக்கு சங்கர் கைதுக்கு அப்புறம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது யூடியூபுகளை கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு நீதியரசர் குமரேசன் அவர்கள் சொல்கிற அளவுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறதா என்று பல்வேறு கோணங்களில் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. அச்சு ஊடகம் போய் அப்புறம் காட்சி ஊடகம் வந்தது. இன்றளவும் அச்சு ஊடகம் இருக்கிறது. யாரும் அந்த அளவுக்கு பேப்பர் எடுத்து படிக்கிறது, புக் எடுத்து படிக்கிறது, வாசிப்பு பழக்கம் மிக மிக குறைந்த அளவில் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கை அளவில் கை அடக்கத்தில் செல்ஃபோன் வந்ததுனால பேப்பர் எடுத்து படிக்கிறது, புக் எடுத்து படிக்கிற பழக்கம் இன்றைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அச்சு ஊடகத்தை பின்னுக்கு தள்ளி காட்சி ஊடகம் மிகப்பெரிய அளவில்
வளர்ந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் காட்சி ஊடகம் நிலை பெற்று தற்போது இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறுது விஞ்ஞானம். அதாவது வெப்சைட், இணையதள செய்தி அப்படின்னு டிஜிட்டலாக மாறுது. அதுவும் நிலைத்து நிற்கிறதா, அதுவும் காலோச்சி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அடுத்த வளர்ச்சிக்கு ஒரு படி மேலே போய் சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் இப்படின்னு பல்வேறு வகையில் சோசியல் மீடியா வளர்ந்திருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம மனிதர்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மனிதர்களின் பயன்பாட்டிற்கு இந்த விஞ்ஞானம் நமக்கு தேவையான ஒன்றாக கருதுகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி யூடியூப் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்று, இன்ஸ்டாகிராம் ஒரு வகையில் எல்லாரும் வீடியோ போடுறது, யூடியூப்பில் கண்டமேனிக்கு எல்லாரும் பேசுகிறது, ஒருத்தரை டார்கெட் பண்ணி பேசுகிறது, அவதூறாக பேசுகிறது, பழிக்கு பழி வாங்குகிற எண்ணத்தில் பேசுகிறதுன்னு பல்வேறு கோணத்திற்கு பல்வேறு விஷயத்துக்காக யூடியூப்பை தற்போது பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலமாக மாறி இருக்கிறது. சோசியல் மீடியா இன்றைக்கி வளர்ந்து அதிக அளவில் இருக்குது. இன்றைக்கி அடுத்து இந்த சோசியல் மீடியா, அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் இதெல்லாம் போக அடுத்து வேறு என்ன வளர்ச்சி வரும், வேறு என்ன விஞ்ஞானம் இதை தாண்டி அடுத்து சிந்திக்க போகிறது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு காலத்தில் அச்சு ஊடகங்கள் 80% அச்சு ஊடகங்களுடைய செய்திகள் தான் மக்கள்கிட்ட போகும். அதன் பிறகு படிப்படியாக காட்சி ஊடகங்கள் வர தொடங்கியது. 1993 என்று நினைக்கிறேன் சன் டிவி முதல் முறையாக தொடங்கப்படுகிறது. அப்போ தான் டிவினா என்னடா டிவினா சன் டிவினா தான் தெரியும், அதுதான் டிவி. சன் டிவிங்கிறது ஒரு டிவி அப்படின்னு டெலிவிஷன் அப்படின்னு நினச்சிக்கிறான். சன் டிவிங்கிறது ஒரு சேனல் அப்படிங்கிறது பல பேருக்கு அப்போ தெரியாது. சன் டிவிடா, டிவி வந்துச்சுடான்னா என்னடானா டிவி போடுறான்னா சன் டிவி போடுறா, டிவி ஆன் பண்ணுறான்னு சொல்ல மாட்டாங்க, சன் டிவி போடு அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு பெயர் பெற்று 1993 தொடங்கப்பட்டது தான் தொலைக்காட்சி சன் டிவி அப்படிங்கிற ஒரு சேனல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அச்சு ஊடகங்கள் ஒரு 80% இருந்தது. காட்சி ஊடகங்கள் அதாவது டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருந்தது. இப்படி ஒரு காலகட்டங்கள் கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்குது. அதன் பிறகு அது தலைகீழாக மாறுகிறது. அச்சு ஊடகங்கள் 80% இருந்துச்சு, காட்சி ஊடகங்கள் 20% இருந்துச்சு. அதன் பிறகு காட்சி ஊடகங்கள் 80% வருது, அச்சு ஊடகம் 20%க்கு பின்னுக்கு தள்ளுகிறது. ஸோ அப்போ அந்த இடத்துல டிவி அதாவது காட்சி ஊடகங்கள் அதிக அளவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. அச்சு ஊடகங்கள் அப்படியே ஒரு சாதாரண நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல், வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றாகவே தெரியும். பல அச்சு ஊடகங்கள் டெய்லி பேப்பர்லேருந்து மேகசின்லேருந்து பிரபலமான பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் கூட இன்று அந்த பத்திரிகைகள் சேல்ஸ் ஆக முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக டிஜிட்டல் மீடியா அப்படின்னு வருது. அது வெப்சைட் அப்படிங்கிற கோணத்தில் வருது. நம்ம அச்சு ஊடகத்தில் போடக்கூடிய விஷயங்கள் டிஜிட்டலாகவும் கொண்டு போகலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு டிஜிட்டலில் மாறுது. அதுவும் அப்படியே இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அடுத்த கட்ட வளர்ச்சியாக சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்னு பல கோணத்தில் இது போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பயன்பாடுகள் அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி, விஞ்ஞானத்தை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு பழமொழி உண்டு, அளவோடு பயன்படுத்தினா எல்லாமே நல்லது, அளவுக்கு மீறினா ஆபத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்று யூடியூபர் சவுக்கு சங்கர் கைதுக்கு பிறகு நீதிமன்றங்கள், சட்டத்துறைகள், சட்ட வல்லுநர்கள், அரசு பல்வேறு தக்க நடவடிக்கைகளை ஒழுங்குமுறை அதாவது முறைப்படுத்துதல் அப்படிங்கிற விதியின் கீழே இதை ஒரு சரியான முறையில் பயன்படுத்தணும், யூடியூபெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் இதை யோசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் தோழர் DSR சுபாஷ் அவர்கள் ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறார். என்ன அந்த வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அரசியல் கட்சி நடத்துகிறவங்க ஊடகத்தை, ஒரு ஊடக நிறுவனத்தை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரமுறையை கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா, ஒரு கட்சி சார்ந்து ஒருத்தர் ஒரு மீடியாவை நடத்துனாங்க அப்படின்னா அவர்களுக்கு சாதகமான செய்திகளையும்
இல்லை எதிராளியினுடைய செய்திகளை வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஒரு இடத்துல இருக்கிறதுனால பல்வேறு கோணத்தில் எதிராளியை வீழ்த்தணுங்கிற வகையில் பல செய்திகளை அவங்க ஊடகத்திலே போட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். அப்படிங்கிறதுனால அரசியல் கட்சி நடத்துகிறவங்க வந்து தொலைக்காட்சிகளை, அதாவது மீடியா நிறுவனத்தை வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் தோழர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அந்த வேண்டுகோள் வரவேற்கத்தக்க ஒரு வேண்டுகோளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் யூடியூபுகளை கட்டுப்படுத்தும் காலம் வந்துவிட்டது, நீதியரசர் வந்து குமரேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கட்டுப்படுத்துவதை விட முறைப்படுத்துவது தான் சரி அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூபுகள் எல்லாம் வந்து அதிக அளவில் தினமும் பார்த்தீங்கன்னா புது புது யூடியூப்களை கிரியேட் பண்ணுறது, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல தொலைக்காட்சிகளை பல டிவி சேனலை வேலை செஞ்சுட்டு சில பல காரணங்களால் வெளியே வந்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா யூடியூப்பை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். இன்னும் ஏன் நம்மளே என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், புதுவரவு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை மாத இதழை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் புதுவரவு டிவி அப்படிங்கிற பேரில் யூடியூப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது நாங்களும் யூடியூப் நடத்துவது முறையானதா சரியானதா அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். யார் யூடியூப்பை நடத்த வேண்டும், யார் முறையாக நடத்த வேண்டும், சட்ட விதிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு முறையான ஒரு அளவுகோலோட இந்த சட்டம் வந்து ஏற்றப்படுமா, சட்ட திட்டங்களை வகுப்பார்களா அப்படின்னு நாங்களும் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். யூடியூப்கள் யாரெல்லாம் நடத்தணும் யாரெல்லாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் முறைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துச்சுன்னா இது போன்ற அவதூறுகள் பேசுகிறது, தேவையற்ற கமெண்டுகள், இப்போ கமெண்ட் போடுறவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான ரொம்ப அசிங்கமான பல வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி கமெண்ட் போடுறவங்களுக்கு கூட என்ன சட்டத்திட்டங்களில் தண்டனை இருக்குது அப்படிங்கிற விஷயமும் சட்ட வல்லுநர்கள் இதில் வந்து தீர்க்கமான ஒரு முடிவை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய புதுவரவு தொலைக்காட்சி சார்பாகவும் புதுவரவு மாத இதழின் சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் தோழர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களுடைய வேண்டுகோளையும் நாங்கள் வரவேற்று இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். 1978 சட்டத்தை மையப்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அச்சு ஊடகம் மட்டும்தான் பிரதானமாக இருக்கிறது. அதில் காட்சி ஊடகங்கள் வந்து அதில் வராது அப்படின்னு தோழர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் முன்வைக்கிற ஒரு கருத்தாக இருக்கிறது. அவருடைய இன்னொரு வேண்டுகோள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை மீடியா கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று பெயர் மாற்றி அதில் அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியாவை வரையறுக்கப்பட்டு மீடியா கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று பெயர் வைத்து அதில் அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியா என்று அனைத்தையும் ஒரு வரைமுறைக்குள், ஒரு கட்டுக்கோப்புக்குள், ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அளவில் மீடியா கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பெயர் மாற்றம் கொண்டு வந்து பல கட்டுப்பாடுகளை விதித்து சட்டத்திட்டங்களை விதித்து முறைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் தோழர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் சட்ட வல்லுநர்கள், நீதியரசர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சவுக்கு சங்கர் மேட்ருனால யூடியூபுகளை கட்டுப்படுத்தும் காலம் வந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு டேக்லைனை வைத்து அந்த யூடியூப்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வரைமுறை வருமா, ஒரு முறைப்படுத்துதல் வருமா என்று உங்களை போன்று நாங்களும் வெயிட் பண்ணுறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.